தம்பி லெட்டரில் என்ன எழுதியிருக்கு? லண்டனில் வேலை கிடச்சிச்சு. ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட்டாக 2 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அவ்வளவுதானே? என்ன சாமி, திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? தம்பி, உனக்கு தான் பழைய வீடு ஒன்று இருக்கோல்லையோ, அது வித்துடு. லண்டனில் வேலைன்னா சும்மாவா? நீ சம்பாதிச்சா ஒரே மாசத்துல இதை விட பெரிய வீடா வாங்கலாமோ இல்லையோ? அண்ணா, எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைச்சிருக்குண்ணே. டேய், கங்க்ராட்ஸ்டா மூர்த்தி, எனக்கு லண்டனில் வேலை கிடச்சிருக்குடா. அண்ணா, அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குண்ணே. சொல்லுடா. 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. சிவராமா ஒரு நிமிஷம். என்னண்ணே? போன வாரம் உன் தங்கச்சியை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே தாராசுரத்துக்காரங்க, அவங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணை கூட வேண்டாமா? ரொம்ப சந்தோஷம். ஆனா கல்யாண செலவை நீ தான் பார்த்துக்கணும். கல்யாண செலவா? எவ்வளோ ஆகும்? எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். இந்த மாத்திரை இப்ப கூட இத நைட் சாப்பாட்டுக்கு அப்புறம். சரி டாக்டர். என்னமாச்சு? அண்ணா, நீ போனதுக்கு அப்புறம் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர் இப்ப கேளுங்க என்னாச்சுன்னு. உங்க அம்மாவுக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆபரேஷன் பண்ணணும்னு 4 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள அவங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா உங்க அம்மாவோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆபரேஷனுக்கு எவ்வளோ ஆகும்? என்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும். ஓகே, வரேன்ப்பா. ஏய் வாடி, என்னமா நீலி கண்ணீர் வடிக்கிற? என்னமாச்சு? அக்கா ஏன் அழுகுறாங்க? இந்த சனினை கட்டினதுக்கு நான் அழுவணும், எனக்கும் சேர்த்து அழுவுறா. நல்லா போயிட்டு இருந்தது என் பிசினஸ். இவ எப்போ காலடி எடுத்து வச்சாலோ நாசமா போச்சு. மாமா, எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். இதோ பாரு, உங்க அக்கா என்னோட சேர்ந்து வாழணும்னா நான் கடை வைக்கிறதுக்கு நீ பணம் கொடுக்கணும். எவ்வளோ மாமா? 2 லட்சம் ரூபாய் தானே? அட, அது எப்படி உனக்கு தெரியும்? காலையிலேருந்து அதானே தொத்திட்டு இருக்கேன். என் கல்யாணத்தை விட முக்கியம் அம்மாவோட ஆபரேஷன் தான். சும்மா ரெடி. இப்ப நானா முக்கியம்? இந்த வீட்டை வித்தா 2 லட்சம் தான் வரும். அந்த 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு உன் கல்யாணத்தை நடத்துறதா, இல்ல அபிராமியா அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதா, மூர்த்திய காலேஜ்ல சேர்க்கறதா, இல்ல சிவா வேலைக்கு போறதா? இதையெல்லாம் சிவா தான் முடிவு பண்ணணும். கையில் இருக்கிற 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் பிரச்சனை தீர்க்கறதோட நான் வேலைக்கு போனேன்னா 6 மாதத்தில் எல்லாரோட பிரச்சனை தீர்த்துடலாம். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் லண்டனுக்கு போகிறேன். ஏய் பாடி. அவனை ஏன் இங்க கூட்டி வந்தீங்க? ஜெயில தள்ளி இருக்க வேண்டியதானே? லிசன், your daughter's major. நான் ஆசைப்பட்டு அவன் கூட போனேன்னு சொன்னா என் வேலை போயிடும். டேக் கேர். This is your last warning. இனிமே இப்படி பண்ணா ஆக்ஷன் தான். அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன் லேட்ஸ். ச்சே, அறிவு இருக்கா உனக்கு? இவன் கூட ஓடி போக பாத்தியா? இவ்வளவு பெரிய லண்டன்ல இவனை விட்டா ஒரு நல்ல ஆளே கிடைக்கல உனக்கு. ஏன் இவருக்கு என்ன குறை? என்ன குறையா? சொல்லிக்கிற மாதிரி உருப்படியா ஒரு வேலை இருக்கா இவனுக்கு? ஐயோ, வேலையை பத்தில நீ பேசாத. உன் குடிப்பழக்கத்தால உனக்கு வேலை போன கதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல. வக்கீல் வெளிமுத்தோட கிளர்க் நான். இந்த பாரு, நான் விரதத்துல இருக்கேன். 41 நாள்ல 36 நாள் ஓடி போச்சு. விரதம் முடிஞ்சு ஐயாட்ட போனா மறுபடியும் வேலை சேர்த்து பாரு, கை நிறைய காசு கொடுப்பாரு. ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. அந்த வக்கீல் வெடிமுத்து இருக்கானே, அவனே ஒரு வேலை இல்லாத பையன். அவன் உனக்கு எப்படி வேலை கொடுக்க போறான்? நீ எப்படி சம்பாதிப்ப? நானா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பவுண்ட் சம்பாதிப்பேன் தெரியுமா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஒரு நாள் வேண்டாயா, ஒரு மாசம் எடுத்துக்க. 1 லட்சம் பவுண்ட் சம்பாதிச்சு கொண்டு வா. ஏன் பண்ண உனக்கு தரேன். சவாலா? நிச்சயமா சவால். சவாலை ஏத்துக்கிறேன். சரி, நீ ஒரு மாசத்துக்குள்ள சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா 31ஆவது நாள் உன் பொண்ணை எவனுக்கு கொண்டாலும் கட்டி குடியா? பாத்துருமா? பாத்துருவோம். பாத்துருவோயா? 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 என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கு. நீ கவலைப்படாத. 2 நாளா மூச்சு சரியா விட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த பாரு, 20 வருஷமா நான் உங்க ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷத்துல பார்வதியோட ஹெல்த் இவ்வளவு சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகி நான் பார்த்ததே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்ன? பேர வரல, அந்த சந்தோஷம் தான். இருக்காதா பின்ன? எங்களுக்கு இருக்க ஒரே பேர அவன் தானே. ஆமா, என் பொண்ணு என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கோபத்துல சத்தம் போட்டேன். மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிட்டாரு. சின்ன வயசுல என் பேரனை பார்த்தது. ஆக்சிடென்ட்ல எங்களுக்கு கண்ணு போனப்ப அவளை அவன் புருஷன் அனுப்பல. அவ உயிர் போனப்ப அந்த தகவலை கூட எங்களுக்கு சொல்லி அனுப்பல. இத்தனை வருஷம் கழிச்சாவது தாத்தா பாட்டி என் ஞாபகம் வச்சுட்டு வர்றானே. அவன் எப்படியோ ட்ரேஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களுக்கும் தாண்டா ஆச்சரியமா இருக்கு. சோனா தானே?
ஐயோ இந்த தடவையும் நான் தோத்துட்டேன், பாட்டி ஜெயிச்சிட்டாங்க. எப்போ நீ தான் தோப்ப. ஏன் அங்கிள்? இவங்க யாரையாவது ஒரு தடவை தொட்டாலோ யார் குரலையாவது ஒரு தடவை கேட்டாலோ ஆயுஸ் பூரா மறக்கவே மாட்டாங்க. ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. யாரு பேபியா? எப்படி அங்கிள் இருமினா கூட கண்டுபிடிச்சிடுறீங்க? அதாம்மா ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். எங்க உன் புருஷன் வெடிமுத்து வரலையா? இங்கதான் எங்கேயும் இருந்துச்சு. வந்துட்டேயா, நீங்க கூப்பிட்டதாக டாக்டர் சொன்னாரு. புறப்படும் போது பெரிய பேபி கிளம்பிருச்சு, சின்ன பேபி கிளம்பிருச்சு. எங்க எதுக்கியா கூப்பிட்டீங்க? என் பேரன் சரவணன் வரப்போறா. சரி, என் சொத்து பூராவும் அவன் பேர்ல எழுதணும். ஐயா, இத போன்ல சொல்லியிருந்தீங்கன்னா பத்திரத்தோட வந்திருப்பேன்ல. போன் இல்லைன்னு உனக்கு தெரியாது? ஆமா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு தான் போனை கட் பண்ணேன். உடம்ப பார்த்துக்க இவன் இருக்கான், சொத்தை பார்த்துக்க நீ இருக்க, அப்புறம் எதுக்கு போனு? இருந்தாலும் போன் இல்லாத வீடு. ஏயா, ஜூனியரா இருந்த உன்னை சீனியர் ஆக்கி மொத்த கிளைண்ட்டையும் கையில கொடுத்து எனக்கு புருஷங்கிற அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னா ஏன் இந்த கிளைண்ட்டையாவது கைவிடக்கூடாதுன்னு தான். ஆமா மாமா, பிளைண்டா இருந்தாலும் நல்ல கிளைண்ட்மா. அப்ப சொன்னதை செய்ய. என்ன சொன்னாரு? சும்மா ஏமா அவனை மிரட்டுற? எனக்கு நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். பேர்ல தான் வெடி, மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா. பேபி, வெடிமுத்து ரொம்ப கெட்டிக்காரன், நல்லா வருவான். பாத்தியா, அவரே நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. ஐயா, என்னைய நம்புற மாதிரி உங்ககிட்ட இருந்தாரு பாருங்க மேனேஜர் கணேஷ், அவரையும் நம்புங்க ஐயா. அவனை பத்தி பேசாத, குடிக்கார பையன். குடிக்காத, குடியை நிறுத்துறான்னு சொன்னேன், நிறுத்தல, அவனையே நிறுத்திட்டேன். என்ன இருந்தாலும் கணேஷ் ஐயா செருப்பால் அடிப்பேன். எதுக்கியா அவனை போய் செருப்பை கொண்டு அடிச்சுக்கிட்டு? ஒன்னதான். நன்றிங்கய்யா. அப்ப பேபி நான் கிளம்புறேன், கார் எடுத்துட்டு போவா. கார் என்னது, நீ நடந்து போயா? உடம்ப பாத்துக்கமா, ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போறேன். வரட்டா? அங்கிள், அத்தை எங்க? பெட்ரூம்ல இருக்கம்மா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜசேகர், பார்வதிக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அவ உடம்பு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. அவளை நீ தான் பூ மாதிரி பார்த்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமே அவ சந்தோஷமா தான் இருப்பா. ஏன்னா என் பேரை வரப்போறான்ல. வெடிமுத்து சார். ஐயா என்ன சொன்னாரு? வேலை சேர்த்துக்கிறேன். அது ஒண்ணுமில்லடா கணேசா, பெருசு ரொம்ப கோவமா இருக்கு. அவர் பேரை சரவணே அமெரிக்கால இருந்து வர்றானா. அவன் வந்தவன அவனை வச்சு பால் போட்டு உனக்கு வேலை வாங்கிடுவான். ஆனா அதுல நோ ப்ராப்ளம்டா கணேசா, தைரியமா நான் இருக்கேன்ல. ஏன்னா 1000 தான் அவர் சொன்னாலும். ஏன்டா என்கிட்ட பேசிட்டு எங்கேயா பாக்குற? என்ன விஷயம்? டேய் கதிர், நீ போ, நீ வாடாங்க. நான் உன்னை எப்ப வர சொன்னேன், எப்ப வந்திருக்க? இப்போவாது வந்தனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. பேசாத. இந்தா, இதுல 10,000 பவுண்ட் இருக்கு, பத்திரம். சார், எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு தெரிஞ்சு கரெக்டா கொடுக்குறீங்களே, ரொம்ப நன்றி சார். இது குலகார ஆண்டனிக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு. இதுல ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்க டங்குவார் வந்துருன்னு நல்லா தெரியும். அது நடக்கும், ஜாக்கிரதை. டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, தம்பி கொஞ்சம் வாங்க. சார், இந்த பையன் கதிர் இருக்கானே, என்னோட அசிஸ்டன்ட் சார். வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்புறம் சார், போற வழியில கோர்ட்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நான் அந்த பக்கம் போலியே. ரொம்ப நல்லதா போச்சு. வண்டி என்கிட்ட கொடுங்க, நான் போய் இறங்கிட்டு அனுப்புறேன், அப்புறம் நீங்க போங்க. வெரி குட். கிரேசி ஃபெலோஸ், வாங்க வாங்க. எப்படிதான் பேபின்னு வச்சு சமாளிக்கிறாங்க. Excuse me. I'm sorry. I just need. Can you just tell me where this? It's just over there. Just follow the street. Hey! Oh, what are you doing now? Hey! My bag! My bag! Stop! My bag! Stop! Hey, stop! My bag! சிவா, இதுல 2 லட்சம் இருக்கு. இது வெறும் பணம் மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரோட வாழ்க்கை. ஐயோ, வெள்ளக்கார வரைக்கும் அடிக்கானே. இட்ஸ் ஓகே. யோ வெடிமுத்து, என்ன எங்க கலட்ட? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, கொலைகேஸ்ல போராடி எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கே அவனை போட்டு அடிக்கிறான். அந்த ஜாமீன் கொடுக்க வேண்டிய பணத்தை என் கிளர்க்கு கதிர் இருக்கான்ல, அவன் ஆட்டிய போட்டு போயிட்டான். இவனை மறுபடியும் உள்ள தள்ளிட்டாங்க. அந்த கோவத்துல என்ன போட்டு அடிக்கிறான். அவன் கடமைத்தானே செய்யறான். ஐயோ, அவன் பெரிய கொலைகாரனா செய்ய. என்ன பண்ண சொல்ற? கொலைகாரன் கொள்ளைக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறது என் பொழப்பா போச்சு. அப்ப அடுத்த ஏரிங் வரதுக்குள்ள அவன் பணத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதானே? அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம புட்ட. அவன் உன்னை கொல்லாம விட மாட்டான். ஐயோ, நானாரி கூப்பிடுறேன், அங்க கிட்ட போறேன் சார். ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆந்தி வே. என்ன ஸ்டைல்? ஓடி வாடா. என்ன சார் அடிச்சறா?
ஏடா இங்க கூப்பிட அங்க போயிட்டு இருக்க சார் நீங்க அந்த பக்கம் இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு சார். சரி அந்த வெள்ளக்கார எதுக்கு உன்னை கொலை செய்யறேன்னு போறான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆமா சார், நீங்க இருக்கும்போது எந்த நாய் என்னை கொலை பண்ண முடியாது. ஏன்னா நான் தானே உன்னை கொல்ல போறேன். என்ன சார் சொல்றீங்க? ஏடா டேய், பேங்க்ல லாக் ரூம் எடுத்து கொடுன்னு பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பேங்க் லாக் இருக்கு, எனக்கு வரணும். இல்ல தேம்ஸ்ல உன் பாடி மிதக்கும். சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சாரி, பணம் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தொலைஞ்சு போயிடுச்சு சார். உனக்காக 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பணத்தை கட்டிட்டேன்னா டெஃபினட்டா உனக்கு வேலை உண்டு. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. சார் சார் லண்டன்ல யாரையும் எனக்கு தெரியாது சார். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்போ இந்த லண்டனுக்கே என்ன தெரியும். ட்ரை பண்ணு, ஓகே? ஹே, ஆல் தி பெஸ்ட். அம்மா யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ 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 ஐயோ. Stop it. Hey. Hey. What's going on? என்னாச்சு? சார் நான் ஒருத்தன் சார், இத்தனை பேர் அடிக்கிறாங்க சார். அப்பா. What's your problem? என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க? உர்ரா. அப்பா. Come fast, let's go, let's go, let's go fast, let's go, go, run away, go, go. ஏய் அப்பா.